வந்தது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் முதலாவது அவன் தேடுவது யாருன்னா, பிரச்சனை வந்த முதல்ல இறங்க மனுஷர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. தாவீதுக்காரன் ஆண்டவரை நம்பி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணுவாரு, முழங்கால் படியிட்டு ஆராதிச்சு தேவனை துதிக்குவார். ஆண்டவர் அதுல இருந்து என்ன பண்ணுவார், அவருக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுதும் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு ஒரு ஐக்கியம். ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்தான். அந்த தாவீது என்ன பண்றாருங்க, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறவரையே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவர் என்ன பண்றாரு, எந்த சோதனைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் என்ன பண்றாரு, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை தான் நம்பியிருந்தார். ஆமாங்க, எத்தனையோ குகைகள்ல சவுலுக்கு பயந்து 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 அங்கங்க ஓடிக்கொண்டிருப்பார். உணவு இருக்காது, நல்ல ஒரு இடம் இருக்காது, நித்திரை இருக்காது. ஆனாலும் ஆண்டவரை நம்பியிருந்தார். ஆண்டவரை நம்பியிருந்தார். என்னோட கூட இருக்கிற தேவன் என்ன பண்றாருங்க, பெரியவர். கோலியாத்தை அவர் என்ன பண்ணாரு, போய் முறியடிக்கும் பொழுது கூட என்ன சொல்றாராம், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அவரை நான் நம்பி இருக்கிறேன், இவர் ஏமாத்திரம். ஆமாம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக நம்மளுக்கு மலை போல வருகிற பிரச்சனைகளிலோ போராட்டங்களோ கஷ்டங்களோ கண்ணீர்களோ எது வந்தாலும், கோலியாத்தை போல பெரியதாக நின்றாலும் இல்லைங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சமுத்திரம் முன்னால் நின்றாலும், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இருந்துட்டான் இல்லைங்களா, அவர் கிருபை கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்துவது அவர் கிருபை. நம்ம உயிரோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கிருபை. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் யார